சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம். வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம். வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் நம்முடைய பங்கிலே மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடி மகிழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்தவர்கள் அதை தங்களுக்குள்ளாக அப்படியே வைத்து கொண்டிருப்பது நல்லதல்ல. தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பை, வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வழங்குவதுதான் நற்செய்தி அறிவிப்பு என்பதனை இந்த நாளில் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் தந்த இந்த நலமான வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு இந்த மறைபரப்பு ஞாயிறை நாம் கொண்டாடுவோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதங்களும் இந்த பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அத்தனை பேருக்கும் நிறைவாய் கிடைக்கும்படியாகவும், இந்த பலியில் கலந்து கொள்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தாமே தன்னுடைய இரக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் நாம் இந்த பலியில் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி தந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய வாழ்வுக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம்
தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழின்றோம் யாமும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின்
வீற்றிருப்பவரே நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை திருவசனங்கள் 12 முதல் 14 மற்றும் 16 முதல் 18 முடிய. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 34. நாம் பாட வேண்டிய பதிலுரை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தான்,
சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடு கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். அவர்களை அனைத்து இடு கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இரண்டாம் வாசகம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 6 முதல் 8, மேலும் 16 முதல் 18 முடிய. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 6 முதல் 8, மேலும் 16 முதல் 18 முடிய. அன்புக்குரியவரே, நான் இப்பொழுதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறையாக வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றன. அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் மின்னரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18. இறைவார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இன்று நாம் நம்முடைய பங்கிலே மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவருடைய நற்செய்தியை யாராலும் எந்த காலத்திலும் சிறைப்படுத்த முடியாது என்பதை நாம் கடந்த நாட்களிலே அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிற ஒருவர் அதை தனக்குள்ளே வைத்து கொண்டிருப்பதில்லை. கட்டாயமாக அதை அவர் வெளிக்கொண்டு வருவார். ஒரு நல்ல முத்தை அறிந்து கொள்கிற ஒரு மனிதர் அதை அடைய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் விற்று வாங்கிக் கொள்ளுகிறார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. புதையலை கண்ட மனிதன் அந்த புதையில் இருக்கக்கூடிய இடத்தை பெறுவதற்காக எல்லாவற்றையும் இழக்க துணிகிறான் என்றும் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை ஒரு புதையல் போல, முத்து போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்திருந்து அனுபவித்து யாரும் அதை சிறைப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார். எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய வாழ்விலே அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஆய்ந்து அறிந்துதான் கடைசியாக, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் அறிவிக்காமல் இருக்க முடியவில்லை, ஏனென்றால் அது என்னுடைய நாடி நரம்புகளிலெல்லாம் ஊடுருவி நிற்கிறது என்று அவர் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம்
விவிலியத்திலே வாசிக்க கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த வகையில் நாம் எல்லோருமே இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம். அறிந்த வார்த்தையை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் என்கிற ஒரு செய்திதான் இந்த மறைபரப்பு ஞாயிறு என்பதை நாம் நினைவு கூர்ந்து, இந்த நாளினுடைய இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். என் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் ஒரே ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். என்ன பகுதி? லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம். இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வசனம். தங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்கிற ஒரு செய்தியை ஒரு உவமை வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவதை வாசிக்க கேட்டோம். இறைவனுக்கு ஏற்புடையவராகி இல்லம் திரும்பினார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்தல், கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்து இல்லம் திரும்புதல் என்பது நம் எல்லோருக்கும் ஒரு பெரிய சவாலாக இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. இந்த ஆலயம் தேடி வந்திருக்கிறோம், ஞாயிறு வழிபாட்டை பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பங்கேற்பு உங்களை எப்படி ஆக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறுதல், இறைவனை சார்ந்து அவருக்கு உகந்தவர்களாக வாழ்தல் என்பதுதான் இந்த வழிபாட்டினுடைய உச்சமே இருக்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைக்கு வாழுகிற இந்த வாழ்க்கையில் பல்வேறு இடங்களில், நிறுவனங்களில், அலுவலகங்களில், பள்ளிகளில், மருத்துவமனைகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பணிபுரியக்கூடிய இடம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான இடத்தை பிடித்து வைத்திருக்கிறது. அந்த வேலைகளை நாம் பணிபுரியக்கூடிய இடத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மருத்துவமனைக்கு வேலைக்கு போகிறார், ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறார் ஒருவர். அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு நெறிமுறைகள் அறிந்து நேர்மையோடு நடந்தால் ஒருவர் அந்த வேலையிலே நீடிக்க முடியும். மேலும் மேலும் அந்த நிறுவனத்தில் நாம் உயர்ந்து கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நமக்கே தெரியும். நேர்மையுடன் பணிபுரிதல், பொறுப்புடன் நடந்து கொள்ளுதல், பிறரை மதிப்பது, இணைந்து உழைப்பது, நன்றி உணர்வோடு இருப்பது என்று ஏராளமான காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். இப்படி நாம் மண்ணுலகில் வாழுகிற இந்த வாழ்க்கையில் ஒரு இடத்தை, ஒரு பணியை, ஒரு வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவ்வளவும் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்னவென்று சொன்னால், இறைவனை தக்க வைத்துக் கொள்ளுதல், இறைவனுக்கு ஏற்புடையவராக வாழ்தல் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. அன்பார்ந்தவர்களே, இந்த அழைப்பு வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு தெய்வீக அழைப்பு என்றுதான் நான் புரிந்து கொள்ளுகிறேன். எப்படி நினைத்து பார்க்கிறோம்? தினந்தோறும் கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து ஆய்ந்து அதன் அடிப்படையிலே நான் இன்றைக்கு இறைவனுக்கு ஏற்புடையவனாக வாழ்ந்தேனா, இறைவனுக்கு ஏற்புடைய பணிகளை செய்தேனா என்றெல்லாம் நம்மையே ஆய்வு செய்து கொள்ளுதல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தூய பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதுகிற முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவனாக நடந்து கொள்ளும்படி நாங்கள் உங்களுக்கு வலுவூட்டினோம். அவர்தான் உங்களை தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்தினார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இறைவாக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்வியல் செய்தி அதுதான் என்று சொன்னால், விவிலியம் முழுக்க இறைவனுக்கு ஏற்புடையவராக உகந்தவர்களாக வாழ்ந்த கதை மாந்தர்களை நாம் நிறைய பார்க்கலாம்.
ஆபேல் தொடங்கி இன்றைக்கு கொண்டாடப்படுகிற புனிதர்கள் வரையிலும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆபேல் ஆண்டவருக்கு உகந்தவராய் இருந்தார். நோவா ஆண்டவருக்கு உகந்தவராய் இருந்தார். ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது, சாலமோன் என்று வரக்கூடிய ஒவ்வொருவருமே இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தவர்கள்தான். இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தங்களுக்குள் வைத்து கொண்டார்கள் என்பதுதான் நமக்கு இந்த வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு கொடுக்கப்படுகிற அன்பான அழைப்பாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, ஆபேல் என்ன செய்தார்? அவருடைய காணிக்கை ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது விவிலியம் சொல்லுகிறது. நோவாவை குறித்து பார்க்கிற போது இறைவாக்கு சொல்கிறது. தொடக்க நூல் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். நோவா நீதிமானாயிருந்தார். அவருடைய காலகட்டத்தில் அவரை போல குற்றமற்ற மனிதர் யாரும் இருக்க முடியாது, அப்படி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தனக்காக ஜெபிக்கவில்லை, பிறருக்காக பரிந்து பேசினார் என்று பார்க்கிறோம். அதே போல யோசேப்பு தன் வாழ்நாள் முழுக்க பரிசுத்தமான ஒரு மனதை கொண்டிருந்தார். தாவீது தன்னுடைய மன்றாட்டுக்களினால் ஆண்டவருக்கு உகந்தவராயிருந்தார். சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டதால் உண்மையில் அவர் இறைவனுக்கு ஏற்புடையவராக இருந்தார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை அடைவதற்கு, அவருடைய நெஞ்சத்தை தொடுவதற்கு, அவருக்கு ஏற்புடையவராக வாழ்வதற்கு, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், ஒருவர் காணிக்கை செலுத்தினார், ஒருவர் கீழ்ப்படிந்தார், ஒரு பரிந்துரைத்தார், ஒருவர் வாழ்ந்தார். இப்படி எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு நூலை பிடித்து கொண்டே ஆண்டவரை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிற போது இந்த நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு நமக்கு எந்த வகையில் ஆண்டவருக்கு ஏற்புடையவராக வாழ முடியும் என்கிற அழைப்பினை தருவதாக நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஜெபத்தால் ஆண்டவருக்கு ஏற்புடையவரானார், ஒருவர் தவத்தால் இறைவனுக்கு பிரியமானவராக வாழ்ந்தார், ஒருவர் கீழ்ப்படிதலால், ஒருவர் அன்பு பணிகளால் வாழ்ந்தார். நீங்கள் நினைத்து பார்க்கலாம், இன்றைக்கு நாம் பார்த்த புனிதைகளில் அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையில் எளியவர்களை அன்பு செய்து இந்த சமூக வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த வாழ்வே இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தது. அருளானந்தர் நமது பகுதியிலே வந்து பணி செய்தவரை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய வாழ்வு கடவுளுக்கு பிரியமானதாக இருந்தது. இப்படி நிறைய வாழ்வினுடைய செய்திகளை நாம் பார்க்கிற போது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு உகந்த ஒரு புனித வாழ்வை, ஒரு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை வாழ இந்த நாளினுடைய வாசகங்களும் நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த நாளினுடைய வாசகம் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. தாழ்மையுடன் இருங்கள், பணிவுடன் இருங்கள், அது போதும் என்பதுதான் இறைவாக்கு கற்றுத்தருகிற பாடம். நமக்கு புதிதல்ல, நமக்கு தெரியாததல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடியது தான். சில இடங்களிலே, சில நேரங்களிலே, சில மனிதர்களிலே நாம் எப்போதும் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பண்பினை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான பண்பாகவே மாற்றிவிடுங்கள். அது என்ன செய்யுமாம்? இறைவனுக்கு ஏற்புடையவராக உங்களை மாற்றிவிடும், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக உங்களை மாற்றிவிடும் என்பதுதான் இறைவாக்கு கற்றுத்தருகிற பாடம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த 2வது வாசகத்திலே தூய பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற 2வது திருமுகத்திலே நமக்கு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இல்லை, எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர், அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக என்று சொல்கிறார். இது யார் சொன்னது? யார் வாழ்ந்தது? இயேசு வாழ்ந்தது, இயேசு சொன்னதுதான். தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது இயேசு சொன்ன அந்த வசனம்தான், அந்த வார்த்தை தான் இன்றைக்கு தூய பவுல் சொல்லுகிறார், இக்குற்றம் இவர்களை சாராதிருப்பதாக. என் அன்பு பிள்ளைகளே, இதை யார் சொல்ல முடியும்? யார் ஒருவர் தாழ்ச்சியோடு பணிவோடு இருக்கிறாரோ அவர்தான் இதை சொல்ல முடியும். பணிவோடு வாழுகிற ஒரு மனிதர் தான் தூய பவுல். அவர் என்ன அனுபவித்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லோரும் வந்தார்கள், உடன் பயணித்தார்கள்,
ஆனால் யாருமே அவருடைய துன்ப வேளையில் இல்லை. துன்ப வேளையில் யாரும் இல்லை என்பதற்காக அவர்களை அவர் குற்றம் சாட்டவில்லை. தாழ்ச்சியோடு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மனம் என்ன செய்யும்? முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முதல் பண்பு என்னவென்று சொன்னால், பணிவோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பிறரை குறை சொல்ல மாட்டான். அன்பார்ந்தவர்களே, பணிவோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பிறரை இழிவுபடுத்த மாட்டான். தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் உயரங்களுக்கு சென்றவர். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக அவர் பயணப்பட்ட பயணங்களை நாம் நினைவு கூறுகிற போதே அவர் எப்படிப்பட்ட உயர்வில் இருக்கிறார், ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் தாழ்ச்சியோடு இருந்தார். ஆகவே அவருடைய தாழ்ச்சியினுடைய உச்சம் தன்னோடு பணிபுரியக்கூடிய பணியாளர்களை அவர்கள் யாருமே இல்லை. ஆனாலும் கூட யாரையும் அவர் குற்றப்படுத்தவில்லை. அன்பு பிள்ளைகளே, தாழ்ச்சி அதுதான். ஆன்மீக வாழ்வை வெளிப்படுத்துகிற இந்த நாளினுடைய நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்திற்குள்ளாக ஜெபிக்க செல்கிறார்கள். பரிசேயன் ஆலயத்திற்கு உள்ளே போய்விட்டான். அவன் சொன்னான், ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகிற ஒவ்வொரு பகுதியை வாசனத்தையும் நாம் சிந்தித்து பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் தன்னுடைய வாழ்விலை வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். இதெல்லாம் அவன் செஞ்சானா செய்யலையா? அவன் செஞ்சான். அவன் செய்ததுதான் சொன்னான். தான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை சொன்னான். அதுபோல மற்றவர்களை பார்த்தவன் சொல்கிறான், கடவுளே, கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மக்களைப் போலவோ வரிதண்டவரை போலவோ நான் இல்லை. அதுவும் உண்மைதான், அவன் அப்படி இல்லைதான். ஆனாலும் அவனுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? என் அன்பு பிள்ளைகளே, அவனுடைய நோக்கம் அந்த ஜெபத்திலே வெளிப்படுகிறது. நான் செய்கிறேன் என்பதை தாண்டி ஆயக்காரன் இழிந்தவன், பாவி, என் அருகில் இருக்கிற ஒருவன் பாவி என்று சொல்கிறான். அந்த ஜெபம்தான் கேட்கப்படவில்லை. ஆகவே தான் நாம் என்ன பார்க்கிறோம்? நீங்கள் உயரங்களுக்கு போகலாம், மேலே இருக்கலாம், எவ்வளவு பெரியவராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்னிலையில் வருகிற போது உங்களைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர இன்னொருவரை சொல்லக்கூடாது. தாழ்ச்சி உள்ள மனிதன் என்ன செய்வான் என்றால், பணி உள்ள ஒரு மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால், பிறரை குற்றம் சுமத்த மாட்டான். இந்த பரிசேயனோ என்ன செய்கிறான்? ஆயக்காரனை குற்றம் சுமத்தி தன்னை நல்லவனாக காட்டுகிறான். நிறைய நேரங்களில் நாம் அதைத்தான் செய்வோம். நாம நல்லவர்கள் என்பதை காட்டுவதற்காக பிறரை குற்றம் சுமத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது. குடும்பத்திலே, வீடுகளிலே, தனிப்பட்ட இடங்களிலே, வாழ்விடங்களிலே, பணிபுரியக்கூடிய இடங்களிலே நான் நல்லவன், இன்னொரு இடத்திலே நான் நல்லவன் என்று பெயர் எடுப்பதற்காக இன்னொருவரை குறை சொல்லி அதை வாங்குவது அல்ல. கடவுள் முன்னிலையில் அப்படி ஒருவர் சொல்லுவார் என்றால் அவர் யாராக இருந்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்பதுதான் நாம் அறிய வேண்டிய முதல் செய்தி. அன்பார்ந்தவர்களே, பணிவுள்ள மனிதன் என்ன செய்வான்? பிறரை மதிப்பான். பணிவுள்ள மனிதன் அவன் பிறர் மீது அன்பு கொண்டவனாக இருப்பான். பணிவுள்ள மனிதன் வாழ்க்கையில் எல்லா நற்பண்புகளையும் பெற்றிருப்பான் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, பணிவுள்ள தாழ்ச்சியுள்ள ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை இழந்தான் என்று சொன்னால், பணிவை இழக்கிற மனிதன் கடவுளுடைய அருளை இழக்கிறான், விண்ணகத்தை இழக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பரிசேயன் சிறந்தவன் தான், கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடித்தவன் தான். ஆனாலும் கூட அவனுடைய பணிவற்ற தன்மை என்பது ஆண்டவருடைய அருளிலிருந்து விலகி இருக்கிறார். அவைதான் ஆலயத்திற்கு உள்ளாக வந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக அவனால் போக முடியவில்லை. ஆலயத்திற்கு உள்ளாக வந்தாலும் ஆண்டவருடைய இதயத்தை அவனால் தொட முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, நாம் அறியக்கூடிய சாத்தான்கள் அல்லது வீழ்ச்சியுற்ற தூதர்கள் யார்? பெயல்செபூல் உட்பட அவர்கள் எல்லாரும் யார்? ஆண்டவருக்கு முன்னிலையில் பணியாமல் வாழ்ந்தவர்கள் தான். ஆண்டவருக்கு முன்னிலையில் பணியாமல் இருந்தவர்கள் தான் வீழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, பணிவுள்ள ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் முணுமுணுத்தாலும் அந்த ஜெபம் இறைவனுக்கு கேட்கப்படுகிறதா? இறைவாக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். சீராக்கின் ஞான நூல்கள் 35வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது,
தங்களை தாழ்த்துவோருடைய வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம்! சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நீங்கள் தாழ்த்தி கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தை முணுமுணுத்து கொண்டே, ஆண்டவரை நான் பாவி, ஆண்டவரை நான் பாவி, என்னை மன்னியும் என்று இறைவனை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுடைய முகத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஆயக்காரன் அதைத்தான் செய்தார். ஆயக்காரன் குறைந்தவனா? அவனும் வரி தண்டுபவன் தான், செல்வந்தன் தான், குறைவில்லாத மனிதன்தான். ஆனாலும் கூட தன்னை தாழ்த்துவதில் கடவுளுக்கு முன்னிலையில் அவனைப் போல் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், இவன் இறைவனுக்கு ஏற்புடையவராக இல்லம் திரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே பணிவுடைய ஒரு மனிதர் இந்த மண்ணகத்தில் இருந்தாலும் அவர் முணுமுணுக்கிற ஒரு சிறு ஜெபமும் கூட முகில்களை ஊடுருவி செல்லும், இறைவனை அடையும் வரை அது ஆறுதல் அடைவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் நமக்கு இருக்க வேண்டிய முதல் பண்பே, இந்த நற்செய்தி அறிவிப்பின் நாளில் நமக்கு இருக்க வேண்டிய முதல் பண்பே பணிவுதான், தாழ்ச்சிதான். நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு என்று சொல்லுகிற போது நற்செய்தி அறிவிப்புக்காக நாம் ஊர் ஊராக செல்ல வேண்டிய அவசியமில்லை. வாழும் இடத்தில் பணிவோடு வாழ்ந்தாலே போதும். உங்கள் குடும்பத்திலே உங்களை சந்திக்கக்கூடிய நபர்களிலே நீங்கள் இந்த பண்பை கடைப்பிடித்தாலே போதும், இறைவனுக்கு ஏற்புடையவராக மாறிவிடுகிறீர்கள். இறைவனுடைய இதயத்தை தொழுகிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் செபிக்கிற சின்ன ஜெபமும் ஆண்டவருடைய உள்ளத்தை ஊடுருவுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஞாயிறு. நம்முடைய பங்கிலே நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே உணவு திருவிழா வைத்திருக்கிறோம். என்னால் என்ன செய்ய முடியும்? ஊர் ஊராய் செல்ல முடியாது. ஆனால் யாராவது அறிவிக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். எவ்வளவோ எல்லா இடங்களிலும் எதையும் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ செலவழிக்கிறோம். ஆனாலும் கூட நற்செய்தி அறிவிப்புக்காக நான் என்னுடைய உழைப்பிலிருந்து என்ன செலவழித்தேன் என்று கூட நீங்கள் யோசித்து பார்க்க முடியும். ஆகவே இந்த நாள் தாழ்ச்சியோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை சொல்லுகிறார். அதே வேளையில் நாம் அப்படி வாழுகிற மக்கள், நற்செய்திக்காக தியாகத்தோடு தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க நமக்கு அழைப்பு தருகிறது. இறைவனுக்கு ஏற்புடையவராகி இல்லம் திரும்பிய ஆயக்காரனை போல ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். இறைவனை ஆசிர்வதிப்பார். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவரை எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை நிறைவாய் அன்பு செய்கிறார். அந்த அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. நாம் இந்த நாளிலே இறைவனுக்கு ஏற்புடையவராக இல்லம் திரும்ப வேண்டும். அதற்கான அருள் கேட்டு மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் திருத்தூதர் பவுலடியார் போல இறை பணியில் தங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதி வழங்கும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் தங்களுடைய வேலைகளை சரிவர செய்ய அவர்களுக்கு பொறுப்புணர்வையும் ஞானத்தையும் அறிவையும் மக்களுக்கு தேவையான காரியங்களை ஏறெடுத்து செய்ய தேவையான ஆற்றலையும் தந்து வழி நடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அருளும் இரக்கமும் கொண்ட இறைவா, தாழ்ச்சியுள்ள இதயத்தோடு ஜெபிக்கும் எங்கள் அனைவரின் ஜெபத்தை ஏற்று எங்கள் வாழ்வு வளம் பெற்று பிறருக்கு நன்மை செய்து வாழும் நன்மனதை தந்து வழிநடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும். விசுவாச நாயகனே இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் நேரிய, நம்பிக்கை குன்றாத, பிரமாணிக்கம் நிறைந்த வாழ்வையும் எங்களையே பலியாக படைக்கின்ற தியாகத்தையும் வாழ்வின் இறுதி வரை நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபடுகிற நெஞ்சுரத்தையும் பெற்று வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். நாம் என்னவெல்லாம் விரும்புகிறோமோ, என்னவெல்லாம் கேட்கிறோமோ, அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு தரவிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற இதயம் ஒருபோதும் இல்லாமல் போவதில்லை. ஆகவே கேளுங்கள். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, இதோ இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஒருவர் தன்னுடைய பிள்ளைக்கு அது மீன் கேட்கிற போது பாம்பை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? தீயோர்களாகி நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு எவ்வளவாய் அருளுவார் என்று எங்களுக்கு உமது வல்லமையை, ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்து வருகிற எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நேற்று இருந்ததை விடவும் இன்று ஒருபடி நான் நன்றாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தீரே, வழிநடத்தினீரே, உயர்த்தினீரே, மேன்மையாய் வைத்தீரே. அதற்காய் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்தாரோ அதை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுங்கள். பிள்ளைகள் கீழ்ப்படிந்ததற்காக, நினைத்த காரியங்கள் நடந்ததற்காக, வீடு கட்டுவதற்கு உதவி செய்ததற்காக, வேலை கிடைத்ததற்காக, பணியிடத்திற்கு போனதற்காக, நல்ல சம்பளம் கிடைத்ததற்காக, நல்ல வாய்ப்பு வசதி தந்ததற்காக, நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்ததற்காக, குடும்பத்திலே அமைதி தந்ததற்காக, சமாதானம் தந்ததற்காக ஆண்டவரே, இப்படியாக நாங்கள் எல்லாவற்றுக்குமாக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நன்றி எறிதலை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலே மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகிற வேளையிலே ஆண்டவரே, ஊர் ஊராய் சென்று நற்செய்தி அறிவிப்பது மட்டும் அல்ல நற்செய்தி அறிவிப்பு. நாங்கள் வாழுகிற இடத்திலே, பணிபுரிகிற இடத்திலே தாழ்ச்சியோடு இருந்தாலே அதுவே நற்செய்தி அறிவிப்பாய் மாறிவிடுகிறது. இந்த குடும்பமா, இந்த நபரா, இவரா, இவர் இயேசுவினுடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை, இயேசுவினுடைய மதிப்பீடுகளை வாழுகிறவர் என்று மற்றவர் பார்த்து சொல்லிவிட்டாலே நற்செய்தியை நாங்கள் வாழுகிறோம் என்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். இந்த நாளிலே தாழ்ச்சியோடு கூடிய ஒரு மனிதருடைய அந்த வாழ்வு பிறரை குறை கூறுவதில்லை, பிறரை வஞ்சித்து பேசுவதில்லை. தாழ்ச்சியோடு கூடிய ஒரு மனிதர் இறைவனை நோக்கி மன்றாடுகிற போது அவர் முணுமுணுத்தாலும் கூட அது இறைவனுடைய பாதத்தில் முகில்களை ஊடுருவி செல்கிறது. அது ஆண்டவருடைய பாதம் அடையும் வரை ஆறுதல் அடைவதில்லை என்று நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்படி நாங்கள் பல நேரங்களில் முணுமுணுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இனி மாற்ற மாட்டீரா? என் குடும்பத்தினுடைய கவலையை மாற்ற மாட்டீரா? என் கண்ணீரை பார்க்க மாட்டீரா? என் மகனுக்கு இந்த வாழ்க்கையை தரமாட்டீரா? என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையாதா? பிரிந்து போன என்னுடைய குடும்பம் சேராதா? பிரிந்து போன என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் மீண்டும் இன்பம் வந்து சேராதா? என் பிள்ளைகள் நல்ல நிலையில் வாழ மாட்டார்களா? எதிர்காலம் நல்ல முறையில் அமையாதா? நல்ல வேலை வாய்ப்பு அமையாதா? இப்படியாக ஏராளமான காரியங்களுக்காக உமது பாதத்தில் கண்ணீரோடு நின்று எத்தனையோ பேர் முணுமுணுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமே.
ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் உம்முடைய செவிகளிலே எட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே திருப்பாடல்களை நாங்கள் அறிந்தது போல இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுடைய குரலுக்கு செவி கொடுத்தார் என்பது போல ஆண்டவரே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிற ஏறெடுத்து செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் கண்ணீரையும் உருக்கத்தோடு உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை பொழுதில் எங்களுடைய தேவைகளை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற போது ஆண்டவரை நீர் அறிவீர், நீர் எங்களை உயர்வாய் மாற்றுவீர், எங்களை மேன்மையாய் வைப்பீர், எங்களை நிச்சயமாய் உயர்த்துவீர். உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் அறிகிறோம். இதோ முணுமுணுத்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் முகில்களை ஊடுருவி செல்லும் என்று சொன்னால் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபம் அப்படியாய் உயர்வதாக. ஆயக்காரன் நின்று கொண்டு ஜெபித்தான், நான் பாவி என்று சொன்னான், தன் மார்பில் அடித்து கொண்டான், உம்மை ஏறெடுத்து பார்க்க துணியவில்லை. ஆனாலும் கூட அவன் உம்மை ஏறெடுத்து பார்க்காத தன் மார்பில் அடித்து கொண்ட அந்த செயல்களை எல்லாம் நீர் பார்த்து இவனே இறைவனுக்கு ஏற்புடையவனாகி வீடு திரும்பினான் என்று சொன்னீர். இந்த நாளிலும் கூட அப்படி செபிக்கிற பிள்ளைகளை ஆசுவதியும், குடும்பங்களில் அமைதியை தார், சமாதானத்தை தார், நிம்மதியை தார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உறவுகள் மீண்டும் ஒன்றுபடுவதாக, பிரிந்து போன குடும்பங்கள் சேர்ந்திருப்பதாக, வேலை வாய்ப்பு பெருகுவதாக, கல்வி அறிவு ஞானம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையிலும் வெற்றி பெறுவார்களாக. நற்செய்தி அறிவிப்பின் நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வை நாங்கள் நிச்சயமாய் வாழ்வோம் என்கிற உறுதிப்பாட்டினை இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரை ஆசீர்வதியும், வழிநடத்தும். பலியிலே ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ளும். உள்ளத்து உணர்வுகள் ஒன்றாக இணைத்து உமது பாதத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும். ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கையளிக்கின்றேன் இறைவா, இந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா, இந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் தரும் காணிக்கைகளை கண்ணோக்கி இரள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்ம இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் நம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்டமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என்றும் என்னோடு உறவாடவே, நீ இன்றி ஒன்றில்லை, இங்கு நீதாமே இல்லை. எனில் வாரும் என் இயேசுவே. நெஞ்ச வீட்டினில் என் இந்த பாட்டினிலே
நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே, என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாம் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதான் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 30ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் சீமோன் யூதா திருத்தூதர்கள் விழா. நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை புனிதர்கள் அனைவரின் பெருவிழா. நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறந்த நம்பிக்கையாளர் அனைவரின் நினைவு நாள். இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று நமது பங்கில்
மறைபரப்பு ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு நமது பங்கில் உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை 5:30 மணி முதல் திருப்பலி முடிந்ததிலிருந்து நமது ஆலய வளாகத்தில் மற்றும் குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைத்து அன்பியங்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காலை, மதியம், இரவு உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும். பல வகையான விளையாட்டுப் போட்டிகள், பல்சுவை நிகழ்ச்சிகள் என மாலை வரையிலும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மறைபரப்பு ஞாயிறு மூலமாக பெறப்படுகிற காணிக்கைகள் நற்செய்தி பணிக்காக மறை மாவட்டத்துக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. நற்செய்தி அறிவிப்பிற்கு எனது குடும்பத்தின் சார்பாக செய்யும் உதவியை இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்பதன் மூலமாக வழங்கப் போகிறேன் என்கிற உணர்வில் அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மறைபரப்பு பணிக்காக கொடுக்கப்பட்டுள்ள காணிக்கை கவர்களை குடும்பங்களில் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக அருட்பணியாளர்கள் வருகை தந்தனர். சந்திக்கப்படாத ஒரு சில வீடுகள் இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் சந்திக்கப்படும். மண்டல வாரியாக மண்டல வழிகாட்டிகள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் மூலமாக உங்கள் இல்லங்களை சந்திக்க வருவார்கள். இறை மக்கள் மறைபரப்பு பணிக்காக தாராள உள்ளத்தோடு கவர்களில் காணிக்கை கொடுத்து உதவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பணிக்காக மண்டல வழிகாட்டிகள், அன்பிய பொறுப்பாளர்கள் மேலே குறிப்பிட்ட நாட்களில் மாலை 4:30 மணிக்கு பங்கு அலுவலகம் வந்து பணியாளர்களை அழைத்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது பேராலய திருவிழாவின் போது புது நன்மை மற்றும் உறுதி பூசல் பெறும் குழந்தைகளுக்கான சிறப்பு மறைக்கல்வி வகுப்புகள் நவம்பர் மாதம் முதல் நடைபெறுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கலந்து கொள்ள விரும்புவோர் குழந்தைகளின் பெயர், வகுப்பு, அன்பியம் குறித்த விவரங்களை பங்கு அலுவலகத்தில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிற மறை மாவட்டங்களிலிருந்தோ பிற பங்குகளிலிருந்தோ வருகை புரிபவர்கள் பங்கு தந்தையின் கடிதம் பெற்றுக்கொண்டு வந்து பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதுவரையிலும் மிக குறைந்த நபர்களே பெயர்களை பதிவு செய்துள்ளீர்கள். பெற்றோர் விரைந்து பெயர்களை பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வகுப்புகள் வருகிற 3ஆம் தேதி நவம்பர் 3ஆம் தேதி மாலை 4:30 மணியிலிருந்து குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து ஆன்மாக்கள் திருநாளை முன்னிட்டு மாலை 4 மணிக்கு கிருபா நகர் கல்லறைகள் மந்திரிக்கப்படும். மாலை 5 மணிக்கு சீவலப்பேரி சாலையில் உள்ள கல்லறைகள் மந்திரிக்கப்படும். இறை மக்கள் தங்களுடைய உறவினர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து தயார் நிலையில் வைத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கல்லறை திருநாளை முன்னிட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை கல்லறைகள் மந்திரிக்கப்பட்ட பிறகு மாலை 6:30 மணிக்கு மார்க்கெட் புனித அந்தோணியார் திருத்தலத்தில் வைத்து சிறப்பு திருப்பலி நடைபெறும். அதனை முன்னிட்டு நமது பேராலயத்தில் அன்று மாலை 6 மணி திருப்பலி
நடைபெறாது. மேலும் எம்கேபி நகர் கிளை கிராமத்திலும் திருப்பலி நடைபெறாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள். யோனா மண்டலம் யாக்கோபு அன்பிய கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு சீவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் திருமதி அல்போன்சா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் சவேரியார் அன்பிய கூட்டம் வருகிற 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு சக்தி நகர் ரைஸ் மில் அருகில் வசிக்கும் திரு ராஜசேகர் திருமதி டாக்டர் சாந்தமரியாள் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். தானியேல் மண்டலம் குழந்தை இயேசு அன்பிய கூட்டம் வருகிற 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7 மணிக்கு அருள்மணி தெருவில் வசிக்கும் திரு போம ராசமணி திருமதி ஃப்ளோரா ராசமணி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு ஜோதிபுரத்தில் இருக்கும் தந்தை குழந்தை சாமி, தாய் தெரேசாள் இவர்களின் மகன் கிஷோருக்கும், சேரன் மகாதேவி பங்கு சேரன் மகாதேவியில் இருக்கும் தந்தை கிருஷ்ணகுமார், தாய் தவமணி இவர்களின் மகள் கார்த்திகாவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு சீவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் தந்தை அருள் ஆனந்தன், தாய் மேரி ஆனந்தி இவர்களின் மகள் ஆரோக்கிய அபிஷாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் புஷ்பவனம் பங்கு கலந்தப்பனையில் இருக்கும் தந்தை அற்புதராஜ், தாய் தங்க ரஜினி இவர்களின் மகன் மெரிலன் ஜோவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கிரங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை பல்வேறு வழிகளிலே அறிவிப்பு செய்யப்பட்ட சில காரியங்களை மீண்டும் நினைவூட்டுகிறேன். நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளை முன்னிட்டு புதுநன்மை கொடுக்கப்படுகிறது. ஆகவே புதுநன்மை பெற வேண்டிய சிறுமியர் உங்களுடைய இல்லத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் விரைந்து பெற்றோர் நம்முடைய பங்கு அலுவலகத்திற்கு வருகை தந்து பதிவு செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இதுவரையிலும் 12 பேர் மட்டும்தான் பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கமாக 30லிருந்து 40 வரையிலும் பிள்ளைகள் பங்கெடுப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு இவ்வளவுதான் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்திற்குள்ளாக பதிவு செய்ய வேண்டும். நவம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு வகுப்புகள் ஆரம்பமாகிறது. ஆகவே இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை பதிவு செய்து புதுநன்மை வகுப்பில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு கடந்த வாரங்களில் சொல்லப்பட்டு இந்த வாரத்தில் மறைபரப்பு ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. இது நம்முடைய பங்கில் நடைபெறுகிற ஒரு மினி திருவிழா போல. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாரும் குடும்பத்தோடு நீங்கள் பங்கேற்பு செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், விளையாட்டு நிகழ்வுகள் இதெல்லாம் பெரிய தொகை அல்ல. ஒரு ராட்டனை ஏறணும்னு சொன்னால் 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து ஏறினதெல்லாம் காலங்கள் உண்டு. ஆனால் அதுவெல்லாம் கிடையாது. மிக குறைந்த செலவில் நீங்கள் இதை செலவழிக்கிறீர்கள். இதை நீங்கள் வாங்கி உண்ணுகிறீர்கள். அதே வேளையில் நீங்களும் பயனடைகிறீர்கள். நற்செய்திக்காகவும் நீங்கள் செய்கிறீர்கள். அதனால் பெரிய செலவு செய்கிறோம் நினைக்க வேண்டாம். நீங்களும் வாங்கி சாப்பிட்லாம், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு, பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். இதுவெல்லாம் கூட நற்செய்தி அறிவிப்பிற்கு நான் என்ன செய்கிறேன், என்னால் என்ன முடிகிறது என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அன்பு பிள்ளைகள் நீங்கள் பங்கேற்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று காலையிலிருந்தே இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகிவிட்டது. நம்முடைய குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைத்து விளையாட்டுப் போட்டிகள், மற்ற கடைகள், மற்ற தின்பண்டங்கள் போன்றவையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது காலையில் உங்களுக்கு தேவையான காலை உணவு, அதுபோக மற்ற பண்டங்கள் இங்கே நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு உட்பட 3 வேளையும் உணவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக மற்ற காரியங்களும், விளையாட்டு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களிலிருந்து மாணவ மாணவியர்கள், பிள்ளைகள், மக்கள் வந்து பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வில் நமது பங்கேற்கக்கூடிய அனைத்து மக்களும், இந்த வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைவருமே இந்த நிகழ்வில் இன்று முழுக்க நீங்கள் பங்கேற்பு செய்து கலந்து கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பின் வழியாக நற்செய்தி அறிவிப்புக்கு
நான் செய்கிறேன், உதவி செய்கிறேன் என்கிற நிலையை நீங்கள் பங்கேற்பு செய்ய அன்போடு மீண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களுடைய திருவிழா, நவம்பர் 2 அனைத்து ஆத்துமாக்களுடைய திருநாள். அந்த நாளில் நம்முடைய உறவினர்களுடைய கல்லறைகளுக்கு சென்று நாம் ஜெபித்து அவர்களுக்காக நம்முடைய வேண்டுதலை ஏறெடுக்கிற போது அவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்திருக்கக்கூடிய பாவங்கள், குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் விண்ணகத்தில் இருப்பார்கள், நமக்கு பரிந்து பேசுவார்கள் என்கிற நம்பிக்கையை அது வெளிப்படுத்துகிறது. ஆகவே இந்த இறந்தோர் நினைவு நாள் கல்லறை திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. ஆகவே இந்த நாளை நீங்கள் சிறப்பிக்கும் பொருட்டு பங்கேற்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் இந்த நாள் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நமது ஆலயத்தில் 6 மணிக்கு திருப்பலி நடைபெறாது. எம்கேபி நகர் கிளை கிராமத்திலும் திருப்பலி நடைபெறாது. இறைமக்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கல்லறை திருநாள் நிகழ்ச்சியை கொண்டாடும் விதமாக கல்லறைகளுக்கு சென்று ஜெபிக்கவும் மாலையில் நடைபெறுகிற திருப்பலியில் கலந்து கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலையில் நமது ஆலயத்தில் வருகின்ற 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 5:30 மணி, 7:30 மணி, 9:30 மணி திருப்பலி நடைபெறும். மாலை திருப்பலி மட்டும் இல்லை என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளையாளங்கள் தம்முள் குடிகொண்டிருக்கக்கூடிய அருள் எங்களில் நிறைவு பெற செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.